ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 24 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார்த்திக் அப்புறம் அவங்க அண்ணன் கார்த்திக், சண்முகம் அப்புறம் அவங்க அப்பா இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொன்னியும் சக்தியும் இப்போ தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ தெரியல. நீ வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் அப்படி சூப்பராக எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இங்கே பொன்னி வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சக்தி வருவார்ல வந்து, என்ன பொன்னி நான் வந்தது கூட தெரியாம என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, நல்லா அழகா இருக்குல்ல இந்த கெட்டப்ல நீ இப்படி இருக்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. இப்போ பொன்னி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்ன இவ்வளோ நேரம் தனியாக உட்காந்து பார்த்த, நான் வந்தா எந்திச்சு போறேன் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் என் மொபைலுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன்னு இங்க சக்தி வந்து சென்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறமா இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக், சண்முகம், அவங்க அப்பா 3 பேருமா, எப்போ பொன்னியும் இந்த மாரி சக்தி அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, நம்ம போன ட்ராக்ல அவங்க வந்து அப்படியே புயல் வேகத்துல போயிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரமா அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெளிப்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இப்படின்னா ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்காங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, கேம்ப் ஃபயர்ல கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கார்த்திக் எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ பில்லோ வந்து மாத்தி மாத்தி போடும்போது சாங் இதாகும்போது ட்ரூத் அண்ட் டேர் இந்த மாரி நான் வந்து நான் கேட்கறதுக்கும் பதில் சொல்லணும். நான் சொல்றதையும் செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஃபர்ஸ்ட்டு ஷிவானிக்கு வருது. ஷிவானி வந்து, "உனக்கு வீட்லயே யார பிடிக்கும்?" அப்படின்னு கேட்கும்போது, "பொன்னிய தான் பிடிக்கும்னு" சொல்லிர்றா. அப்புறமா அவள டான்ஸ் ஆட சொல்றாங்க. அதுக்கப்புறமா சண்முகத்துக்கிட்ட வருது. சண்முகத்துக்கிட்ட வந்து, "வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் எதுன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி உஷா வந்து கன்சீவ் ஆன நாள் தான் என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அப்புறமா அவர வந்து ஒரு பாட்டு பாட சொல்றாங்க. அந்த பொம்மைய கையில குடுத்து, இதான் உன் குழந்தைன்னு சொல்லி, அந்த குழந்தைய நெனச்சு ஒரு பாட்டு பாட சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட போது, அவங்க அப்பா வந்து அவங்க அதெல்லாம் அப்படியே சும்மா ஜாலியா அப்படி பேசி காட்டுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா கடைசியில அவங்க அக்கா, அப்புறம் அவங்க மாமா அப்படி ஒவ்வொருத்தர்ட்டயா போது, சுந்தரம் பேசும்போது, "ஏய்யா இவ்வளோ நேரமா பேசிட்டே போவாங்க பாரு, உன் பிள்ளையே தூங்கிருச்சு. ஏதோ மாநாடுல பேசுற மாரி உனக்கு டேரே கிடையாது. மைக்க தான்னு" சொல்லி கார்த்திக் வாங்கிடுறாரு. அப்புறமா மறுபடியும் பாஸ் ஆகும்போது, பிரீத்தி கிட்ட போகுது. லாஸ்ட்டா பொன்னி கிட்ட போது, அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, பொன்னிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாரி சின்ன வயசுல ஒரு பப்பி லவ் இருந்திருக்கும்ல, அது மாரி உங்களுக்கு இருந்திருக்கான்னோனே, இப்போ பொன்னி சொல்றாங்க, "ஆமா ஒரு பையன் இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு எப்பவுமே தலை நெறைய எண்ணெய் வச்சுட்டு, வகுடு வச்சு தலை சீவிட்டு தான் வருவான். அதுவும் நெத்தியில வந்து அழகா விபூதி வச்சுட்டு வருவான்னோனே" சக்தி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.